ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் என்ன சார்? ஒரு மாசம் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றோம், இப்போ நாளைக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் என்ன? ஜனநாயகன் திரைப்படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அதாவது ஹைகோர்ட்டில் செல்லுபடியாகனு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, நீங்கள் இதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது, நீங்கள் போய் ஹைகோர்ட்டே நாடுங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஹைகோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, வந்து டேட்டே குறிப்பிடாமல் இந்த வழக்கை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. உங்களுக்கே தெரியும், டேட்டே குறிப்பிடாமல் இந்த வழக்கை தள்ளி வச்சுட்டாங்க. இது வேலைக்கு ஆகாதரா சாமி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, இவங்க எந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்பவும் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சென்சார் வாரியத்திலேருந்து கேவியட் மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில். முதல்ல கேவியட் மனுன்னா என்னென்னு முதல்ல எல்லாம் தெளிவாக புரிஞ்சுங்க. கேவியட் மனு என்பது என்னென்ன, எங்களுடைய சென்சார் போர்டு அமைப்பை சார்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் எங்களை கேட்காமல் நீங்கள் எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாது அப்படின்றது தான் கேவியட் மனு. அதுதான், வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த கேவியட் மனு தாக்கல் பண்ண பிறகு இவங்க வந்து சென்சார் போர்டு விஷயத்தை அணுகாமல் எந்த தீர்ப்பும் அந்த படத்துக்காக எந்த தீர்ப்பும் கொடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் மூலமாக. அதுதான் அந்த மனு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் பார்த்தாங்க கேவிஎம் ப்ரொடக்ஷன், நம்மளுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, கேஸை வாபஸ் வாங்கப்பா, கோர்ட்லேருந்து கேஸை வாபஸ் வாங்கப்பா, நம்ம ரீசன்ஸரே கொடுப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு உண்டான விஷயத்தில் இறங்கிட்டாங்க. வாபஸும் வாங்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி. ஆனால் நான் அதுக்குண்டான ஆர்டர் வந்து இன்னும் சென்சார் போர்டுக்கு இன்னும் போகல. சென்சார் போர்டுக்கு போயிட்டு எங்களுக்கு அதாவது ரீசென்சாருக்கு பண்ணி கொடுங்க, ரீகமிட்டிக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க போன பிறகு அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன சஜஷன் பார்த்துட்டு என்னென்ன விஷயங்களை கட் பண்ணணும், எதை தூக்கணும், எங்கெங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இவர் வந்து மத உணர்வை புண்படுத்தும் விதமாக சில காட்சி அமைப்புகள் இருக்கிறதாகவும் வசனங்கள் இருக்கிறதாகவும் இந்த மாதிரி இஷ்யூ நடந்தது. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே தூக்கணுன்றதை திரும்ப ரீசென்சார் கமிட்டி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து என்ன ரீசென்சார் ஆகிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ எடுத்த உடனே டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம ரிலீஸ் டேட்டை நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனால் முதல்ல சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலான்ட்டு இப்போ பொறுமையாக இருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, ரீகமிட்டிக்கு போயிருக்காங்க. ரீகமிட்டிக்கு இன்னும் அவங்க ஆர்டர் வந்து வரலை. ஆர்டர் வந்தால் தான் ரீகமிட்டியில் அந்த படத்தை திரும்பவும் வந்து பார்க்குறதுக்கு அனுமதி கிடைக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஜனநாயகன் திரைப்படத்துக்கு உண்டான விஷயம். இதெல்லாம் சால்வ் ஆகிடும், உடனே வந்து இப்போவே சமூக வலைத்தளத்தில் வந்து போட ஆரம்பிச்சாங்க. 19ஆம் தேதி வருது, 20ஆம் தேதி வருது, 27ஆம் தேதி வருதுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் தேர்தல் முன்னாடி வரை எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வேளை வந்து வரலன்னா இதை வச்சு கூட இவர் விஜய் அவர்கள் ஏதாச்சும் ஒரு ஆதாயம் தேடுவார். என்னுடைய படத்தையே முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஓட்டு கேன்வாஸ் பண்ணுவார். சரி சார், இப்போ தமிழ்நாட்டோட உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு விஜய், அவருக்கே இந்த நிலைமைனா மற்றவங்களுடைய நிலைமை கொஞ்சம் நம்ம யோசிச்சு. மேடம் யார் மேடம் இவர் உச்ச நட்சத்திரமா இருக்காங்க, யார் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இவரே தான் இவர் தன்னை புகுந்துக்கிறாரு. வேறு இங்கே பாருங்கள், இப்போ இந்தியா வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 1008 சூப்பர் ஸ்டார்கள், அதாவது 1008 முன்னணி நடிகர்கள், உச்ச நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. யாருமே தங்களை வந்து நான் வந்து உச்சம் வந்து யாரும் சொன்னதாக கிடையாது, யாரும் சொல்லிக்கவும் மாட்டாங்க, சரித்திரமும் கிடையாது. நீங்கள் ரஜினி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இப்படி சொல்லுங்கள், தென்னிந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து புகழ்பெற்ற நடிகர் யாருன்னா, உச்சத்தில் இருக்க ஒரே நடிகர்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஏன்னா இவருக்கு வந்து தன்னிச்சையான ஒரு மார்க்கெட், அதாவது வந்து ஹீரோ வேல்யூ இல்லை. அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா, ப்ரொடியூசர் வேல்யூ, டைரக்டர் வேல்யூ, மியூசிக் டைரக்டர் வேல்யூ, கூட நடிக்கிற கோஸ்டார் வேல்யூ, இதெல்லாம் சேர்த்து ரஜினிகாந்த்ன்ற பிம்பம் கிடையாது. ரஜினிகாந்த்ன்ற ஒரு தனிநபருக்கே வந்து இந்த சவுத் இந்தியா முழுக்க வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிற நடிகர் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரே வந்து தன்னை இன்னும் நான் நிறைய கற்றுக்கணுன்னு தான் சொல்லுவார். நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நான் தான் பெரிய உச்சம், நான் தான் சூப்பர் ஸ்டார். எந்த மேடையிலேயாச்சும் வந்து ரஜினிகாந்த் வந்து நான் சூப்பர் ஸ்டார் எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு, சூப்பர் ஸ்டார் என்ன கொண்டாடுறீங்க, சூப்பர் ஸ்டார்னு பல பேர் கூப்பிட்றீங்கன்னு எங்கேயாச்சும் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரஜினிகாந்த் என்றைக்குமே அவர் பேசவே மாட்டார். அதே மாதிரி தனக்கு வந்து தெரியலனா கூட தெரியலன்னு இல்லை சார் நிறைய கற்றுக்கணும் சார் அப்படின்னு பேசுகிறாள். அவர் தன்னை வந்து ஒரு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி தான் அவர் காட்டிப்பார். ஒரு புத்திசாலி, அதான் விஷயம். ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணுவான், தான் வந்து அறிவாளி மாதிரி பேசுவான் மேடையில் உட்காந்துட்டு. நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க சினிமா மேடைகள், அரசியல் மேடையில். ஒன்றுமே தெரியாதுங்க, அவன் பார்த்தா பெரிய அறிவாளி மாதிரி பேசுவான் உட்காந்துக்கிட்டு. எல்லாம் தெரிஞ்சவன் அமைதியாக தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் ரஜினிகாந்த் அவர்கள். இங்கே வந்து ரஜினிகாந்த் பண்ணாத சாதனையே கிடையாது. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் பண்ணாத சாதனை கிடையாது, ரஜினிகாந்த் செய்யாத சரித்திரமும் கிடையாது. ஆனால் அவரே தன்னை வந்து உச்ச நட்சத்திரமாக எங்கேயுமே அறிவிச்சதும் இல்லை. இந்த வரை உச்ச நட்சத்திரமாக அவர் தலைமையால் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. திரு பாலச்சந்திர அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து குறிப்பிட்டிருப்பார், நீ வந்து தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலேயே இல்லை, உலகத்திலேயே யாருமே பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் நீ பண்ணிட்ட, நீ மேலவே போயிட்ட, எல்லாரையும் தாண்டி போயிட்ட, இன்னும் பண்ண முடியாத விஷயம் என்னன்னு அவர் கேட்குறாரு. யார்? பாலச்சந்திர ஐயா ரஜினிகாந்த் பார்த்து கேட்குறாரு. உச்ச நட்சத்திரமாக வந்து அப்போ கூட வந்து ரஜினிகாந்த் வந்து நான் உச்ச நட்சத்திரம்னு சொல்லலைங்க,
இயக்குனரையுமே பாலச்சந்தர் அவர்கள் வந்து சொல்கிறார், இயக்குனர் சிகரம் அவர் சொல்கிறார், பாலச்சந்தர் அவர்களே கேட்குறாரு, நீ உலகத்திலே வந்து எந்த ஒரு நாயகனும் பண்ணாத விஷயங்கள்லாம் நீ பண்ணிட்ட, இன்னும் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார் கேள்வியை. அதுதான் வந்து உங்களை வந்து ஒன்று உங்களை வைத்து படம் எடுத்தவர்களோ இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான்களோ யாராச்சும் சொன்னால் பரவாயில்ல, கரெக்டுங்களா? இவங்களே தானே இவங்களுக்குள்ளே கூவிக்கிட்டு இருக்கானுங்க, உச்சம் உச்சம் உச்சம். அவர் வந்து 200 கோடி உச்சத்தை விட்டு வர சொல்கிறவங்களாம் யாராக இருப்பாருங்க? அந்த வளர்ந்து கெட்டவன், இந்த தற்கூரிய அரசியல்வாதி, இந்த அரகுர அரசியல் தெரிஞ்சவன், இவனுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. வேறு எவனாச்சும் வந்து சொல்கிறாங்களா? ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு சொல்ல சொல்லுங்கள், ஒரு ஏவிஎம் நிறுத்துன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு கோவை தம்பி ஆஃபீஸ்னு சொல்ல சொல்லுங்கள், ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு சொல்ல சொல்லுங்கள். அவர் வச்சு 4-5 படம் பண்ணியிருக்காங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். இவங்களை யாராச்சும் சொல்கிறாங்களா பார்த்தீங்கன்னா யாருமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இவங்களே பீத்திக்கிறானுங்கன்னு தான் அர்த்தம் இதுக்கு பேர். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இவர் அதாவது வந்து இவர் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரே நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க. படத்தில் இறங்கினா இப்போ வந்து 2ஆம் கட்ட டைமு, படத்துலேயும் இறங்கி ஆகணும், அரசியல் இறங்கி ஆகணும். எது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுது? படம் பிரச்சனை இல்லை, நம்ம நடிச்சிட்டோம், சம்பளம் வாங்கிட்டு நம்ம வேலை முடிஞ்சு போயிடுச்சு, இது நமக்கு வேலை கிடையாது. நம்ம வந்து இதை வச்சு இந்த படத்தை வச்சு அரசியலில் உள்ளே பூந்து அடிப்போம், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு அடிக்கணும். இவங்களுக்கு தேவை அதான். ஏன்னா திமுகவுக்கும் சென்சார் போர்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது சென்சார் போர்டு யாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கூட இவங்களுக்கு தெரியாதுங்க. சென்சார் போர்டு என்பது மத்திய அரசாங்கத்தால் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், சரிங்களா? அதுக்கும் மாநிலத்தில் இருக்கிற எந்த அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுவே உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அதனால் வந்து அவர் வந்து ஒரு உச்சம்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் வந்து இறங்கினார்னா இவருக்கு தான் இன்னும் பின்னடைவு. ஏன்னா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க பப்ளிசிட்டியே இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயம் கூட இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேறு யாரும் பண்ணுறதில்லை. ஏன்னா எப்போ வந்து ஒரு விஷயத்தை வச்சு நீ ஆதாயம் தேடுறியோ, ஏன்னா ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள், கரூரில் வந்து அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இவங்க தான் சிபிஐ வேணுன்ட்டு போனாங்க. யார் போனது? சிபிஐ. எங்களுக்கு வந்து இது வந்து சிபிஐ வேணும், உண்மையிலே நியாயமானவனாக தான் இதுக்கு என்ன பிரச்சனை சார் உடனே கண்டுபிடிங்கன்னு சொல்லி, இல்லை நான் தான் பொறுப்புன்னு ஆஜராகணும். எதுவுமே பண்ணல, சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு. 41 பேரை கொன்னுட்டு ஒருத்தர் சுதந்திரமாக சுற்றி ஒரு நாள் கூட இல்லைங்க, 1 மணி நேரம் கூட நம்ம உள்ளே போய் உட்காரலைங்க. அப்போல்லாம் இவனெல்லாம் நம்பி உட்காந்துருந்தா எத்தனை பேர்னு கொலை பண்ணுவான் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாட்டில் எத்தனை பேரை கொன்னாலும் இவனை வந்து தண்டனை இல்லை, 1 மணி நேரம் உள்ள உட்காந்து வர மாட்டான். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆளுங்களை பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கான்னா இவெல்லாம் வந்து நாட்டுக்கு என்ன நன்மை நடக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த படத்தை கிழிச்சார். வீட்டுக்கு ஒரு விஜய் எங்கேயா இருக்காங்க? வீட்டுக்கு ஒரு விஜய் எங்கள் வீட்டிலலாம் கிடையாதுங்க, எங்கள் சொந்தக்கார வீட்லையும் யார் வீட்லையும் கிடையாதுங்க. வீட்டுக்கு ஒரு விஜய்னா யார் சொன்னாங்க? இவரே சொல்லி இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்குன்ட்டு அதையே தான் திரும்ப வீட்டுக்கு ஒரு விஜயும் வருவாங்கன்ற விஜய்ன்ற பேர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கேருந்து கண்டுபிடிச்சா தெரியல விஜய்ன்னு. அதாங்க அது ஒரு நண்பின்னு ஒரு வார்த்தை இருக்காங்க தமிழில், எனக்கு தெரியல. நண்பின்னு ஒரு வார்த்தை இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் டிஸ்னி அதற்கு அதில் நண்பின்னு ஒரு வார்த்தை இருக்கா? சரி அது விடுங்க. அல்லு சில்லுன்னு வரும், அதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சா தெரியல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். அவர் அதெல்லாம் தூக்கி தூரம் கிடச்சுங்க. நான் கேட்குறேன், எல்லார் வீட்லேயும் இவருக்கு வேண்டி தான் ஆள் இருக்கா? ஏன் ரஜினிகாந்துக்கே இல்லையா? இவருடைய பல மடங்கு இருக்குது ரஜினிகாந்த், தெரியுமா? இவருக்கு விஜய் வீடு இல்லை, விஜய் ஃபோட்டோ இல்லாத வீடு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில ஊர் திருவண்ணாமலை ஊருக்கெல்லாம் போய்ட்டு பாருங்கள், ரஜினிகாந்த் ஃபோட்டோ இல்லாத அதை பார்க்கவே முடியாது. அங்கே எங்கே போனாலும் ரஜினி தான் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போயிட்டு பாருங்க மேடம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் போய் பல ஊர்களில் போய் பாருங்கள், பல வீடுகளில் இன்னமும் ரஜினி ஃபோட்டோ இருக்கும், ரஜினி ஆட்டோவில் ரஜினி இருக்கும், கடையில் ரஜினி ஃபோட்டோ இருக்கும், இது சலூன் கடை எல்லா இடத்துலையும் ரஜினி தான் இருப்பார். உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு ஒரு சலூன் கடை யார் ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? யாரோடைய ஃபோட்டோ போட்டு வரைஞ்சிருப்பாங்க? எல்லா ஆட்டோவிலலாம் யார் ஃபோட்டோ இருக்கும்? இது வந்து இயற்கையாக நடந்தது. ரஜினிகாந்தோடைய வற்புறுத்தலையோ இல்லை ரஜினிகாந்தோடைய இதில் பண்ணலை. ரஜினிக்கு வரைஞ்சிருக்காங்கடா நாமளும் வரைண்டான்னு வரையணும் தான் இவனுங்க. புரியுதுல உங்களுக்கு? ஒரு நான் அதான் ஒன்றேன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் இது பல இடங்களில் சொன்ன விஷயம்தான். இப்போ என்னென்னா இவர் வந்து உச்சம்ன்றவருக்கு ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ண வக்கில்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ப்ரொடியூசர் அவர் தான், சும்மா பேருக்கு ஓனா கேவிஎன் ப்ரொடக்ஷன்றாங்க, அதெல்லாம் கிடையாது. இவர் சொந்த தயாரிப்பான் தான். இவர் எங்கேயாச்சும் ஒரு 4 பேரை கூட்டு வந்து உட்கார வச்சுருவார். பாரு உன் பேரில் படம் எடுப்பேன், அவ்வளோதான். நீ சும்மா சேரை போட்டு உட்காந்து தான் போதும் ஆஃபீஸில், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா இவரோட படங்கள்லாம் நீங்கள் ஷூட்டுக்கு போது யாருமே உள்ள விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பாதி படம் க்ரீன் மேட்டில் எடுப்பார் இவர் படங்கள் எல்லாமே. நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம 300 அது வந்து 500 கோடி செலவுன்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு 50 கோடி ரூபா இந்த படத்தை செலவாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் எழுதி வச்சுங்க. ஏன்னா பாதி படம் க்ரீன் மேட்டில் ஷூட் எடுத்திருப்பாங்க இந்த படத்துக்கு.
எங்கேயும் அவுட்டோர் கிட்டலாம் ஒன்றும், ஏன்னா சொந்த படம், இவரது சொந்த படம், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி தான் செலவாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்து போன 4 பேர் உட்கார வச்சு பேச வச்சுருப்பாங்க, இந்த படத்துக்கு 450 கோடி செலவு, ஓடிடி வித்திச்சு ஆச்சு பூச்சின்னுவாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இங்கே உட்காந்து ஓடிடி குத்துன்னு காரி துப்பிட்டு போயிட்டான், நீ அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண, நீ படத்தை ரிலீஸ் அப்போ பார்த்துலாம், நீ படம் ஓடட்டுன்ட்டான் அமேசான் பிரைம் நிறுவனமே. இப்போ என்ன ஆச்சுன்னா இவர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே இவருக்கு வக்கு இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 2030 வரைக்கும் படம் வச்சுருக்காருங்க. பாருங்கள், தலைவர் 172, ஜெயிலர் 2, 173 சிபி சக்கரவர்த்தி, 174 யார், திரும்பவும் வந்து நெல்சனு, திரும்ப 175 கார்த்திக் சுப்ராஜா இல்லை யாரும் ட்ரை பண்ணிட்டுருக்கான்றாங்க, திரும்ப 177. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 2030 வரைக்கும் இப்போ கால் ஷீட் கிடையாது. ரஜினிகாந்த் வந்து யாருமே அணுக முடியாது, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு. 2030 ரஜினிகாந்தோட வயசு என்ன? கிட்டத்தட்ட 80 வந்துடும், 80 நெருங்கிடுவார் ரஜினிகாந்த் அவர்களோட வயசு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்தும் சொல்கிறோம் அதே விஷயம் தான் இங்கேயும் சொல்கிறேன் உங்ககிட்ட. விஜயோடைய தந்தை, விஜய் கூட இல்லை, விஜயோடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது சினிமா வந்ததுக்கப்புறம் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். எஸ்.ஏ. சந்திரசேகர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் அவர்கள் பிறந்து விஜய் அவர்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் அவர்கள் காலேஜ் படிக்கும்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் அவர்கள் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு காலேஜை முடிச்சுட்டு நடிக்க வரும்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் அவர்கள் திருமணம் முடிந்து திரும்ப முன்னணி நடிகராக வலம் வரும்போதும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். விஜய் அவர்கள் சினிமா வேண்டாம் அரசியல் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் இங்கே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். நாளைக்கு ஒரு வேளை சினிமாவே போதுன்னா சாமி இந்த அரசியலே வேண்டாம்னு மீண்டும் சினிமா துறைக்கே வந்தாலும் அன்னைக்கும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக தான் இருப்பார். இப்போ இதுல என்ன உங்களுக்கு தெரிய வருதுன்னா, உங்களுக்கே தெரியும் இவர் உச்சம்லாம் ஒன்றும் கிடையாது. என்றும் எதிலும் எப்போதும் தமிழ் சினிமாவின் நிரந்தர உச்சம் ரஜினிகாந்த்ன்றதுக்கு இந்த ஆதாரம் உங்களுக்கு போதுமா? ரொம்ப நன்றி சார், தெளிவாக விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.